Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இன்னைக்கு அதிகாலையில இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா மே 7 2025 அதிகாலை 1:44 மணி போல நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அட்மினிஸ்டர் காஷ்மீரோட பல பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வெற்றிகரமா பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு ஆபரேஷன் ஏனதானு சொல்லிட்டு பேருக்கு பண்ணணும்ன்றக்காங்கலாம் பண்ணவே கிடையாது. பல நாட்களா கண்ணும் கருத்துமா கண்காணித்து பிளான பக்காவா போட்டு குறி வச்சா யாரோ விழணும் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல எல்லாம் தீவிரவாதிகளோட முகாம்கள் இருக்கோ அந்த இடத்துல பக்காவா ஸ்கெட்ச போட்டு அந்த இடத்துக்கு மேலதான் பக்காவா குண்டை போட்டு தாக்குதலை நம்ம இந்தியன் ஆர்மி நடத்திருக்காங்க. அதுவும் இந்த தாக்குதலை ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடத்தல, கிட்டத்தட்ட 9 தீவிரவாத முகாம்கள் மேல நடத்திருக்காங்க. அந்த 9 முகாம்கள்ல 4 முகாம்கள் பார்த்தா பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணிருக்கிற பஞ்சாப் மாகாணத்தில் நடத்தினாங்க. 5 முகாம்கள் பார்த்தா பாகிஸ்தான் ஆக்குபை பண்ண காஷ்மீர் ஏரியாவுக்கு பார்த்தா அந்த இடத்துல வச்சு இந்த அட்டாக்க நம்ம இந்தியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அந்த 9 இடங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை இப்ப பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப் மாகாணத்துல இருக்க பகவல்பர் முரித்கே, அடுத்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்க கோட்லி, முசாஃபர்பாத், ஜியால்கட், பெர்னாலா. இந்த 9 இடங்கள்ல தான் இன்னைக்கு அதிகாலை இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா அதிகாலை 1:44 மணி போல கமிகாசே ட்ரோன் மூலமா எக்ஸாக்ட்டா பின் பாயிண்ட் பண்ணி தீவிரவாத முகாம்கள் மேல வெற்றிகரமா தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 80 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. அது வெறும் 80 பேர் தானே, இல்ல எண்ணிக்கை இன்னும் அதிகமா அப்படின்றது அபிஷியலா இந்தியன் கவர்மெண்ட் இனிமேல் தான் வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்டதுக்கு அப்புறம் நாங்களே கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்றோம். இந்த தாக்குதல் கடந்த ஏப்ரல் 24 பகல்காம்ல தீவிரவாதிகள் நடத்தின அந்த மிகப்பெரிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் அந்த தாக்குதலை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல் சும்மா ஒண்ணு நடத்தல. நம்ம இந்தியாவோட முப்படைகள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது தரைப்படை, கப்பற்படை and விமானப்படை இருக்கு பாத்தீங்களா, அவங்க 3 பேருமே ஒன்னு சேர்ந்து தான் செம்மையா இந்த ஆபரேஷன் சிந்தூரை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருக்காங்க. சோ இப்படி நம்ம ஆபரேஷன் சிந்தூரை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்ச இந்த ஒரு டைம்ல பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு தாக்குதலை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, இரவோடு இரவு அவங்க தாக்குனது மிகப்பெரிய தவறு, அதுவும் அவங்க பாகிஸ்தான் மக்கள் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்படி அட்டாக் பண்ணல முதல் கட்டமா 8 பேர் இறந்திருக்காங்க, 35 பேர் காயமுற்றிருக்காங்க அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அப்படி அறிக்கை வெளியிட்டதோட மட்டும் இல்லாம கண்டிப்பா நாங்க இதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அவங்க பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இதை நாங்க ஒரு ஆக்ட் ஆஃப் வாரா தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. இது எல்லாத்தையுமே நாங்க பார்த்தா டீசென்ட்டா சொல்றோம். ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்றப்ப இது ரொம்ப மோசமா சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்க வீடியோஸ்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு தாக்குதலை பேஸ் பண்ணி ஒரு எமர்ஜென்சி கூட்டமும் பாகிஸ்தான்ல நடக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஒரு எமர்ஜென்சி கூட்டத்துல என்ன முடிவு பண்றாங்கன்றதை இனிமேல் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இந்தியா அதுக்கு எப்படி பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ தீவிரவாதத்துக்கு எதிரான இந்த ஒரு அட்டாக்க பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.